வணக்கம் நேயர்களே. வாகர்த்தாவிவ சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபர்த்தகே ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன எபிசோட்ல நம்ம இது பார்த்தோம், தெய்வ வழிபாடு பார்த்தோம். தெய்வங்களின் சிறப்புகள், தெய்வ வழிபாடு பற்றி சில முக்கியமான தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டோம். இந்த இதுல காணொலியில பார்த்தோம் அப்படின்னா ரிஷிகளின் வழிபாடு. ஏன் தெய்வத்துக்கு அப்புறம் ரிஷி வச்சோம் அப்படின்னா, இந்த தெய்வங்களை நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா ரிஷிகள் தான். ரிஷி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்வழிப்படுத்தி நம்மளை நல்வழியாக கொண்டு போகிறவர் ரிஷி என்று சொல்லப்படுகிறது. அதையே அவங்களே சத்குருன்னு சொல்லுவாங்க, ரிஷிகள்னு சொல்லுவாங்க, குருமார்கள்னு சொல்லுவாங்க, மகான்கள்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய சொல்லிண்டே போலாம். ஆக இந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்த அவங்க அந்த ஞான மார்க்கமாகவும் கர்ம மார்க்கமாகவும் அவங்க சுத்தம் படுத்தி அந்த இடத்துல தெய்வத்தை கொண்டு சக்தியை கொண்டு பிரபஞ்சத்திலேருந்து அந்த சக்தியை கொண்டு உருவ வழிபாடு கொண்டு அந்த மாதிரி விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், நம்மளுடைய சுவாமி ஈஸ்வரன், நம்மளுடைய அம்பாள், நம்மளுடைய காலபைரவர், நடராஜர், இப்படின்னு பலவிதமான இந்து தர்மத்தின் சம்பந்தப்பட்ட பலவிதமான தெய்வங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. பலவிதமான விஷயங்களை நமக்கு எடுத்துருக்காங்க. இதே தான் 4 வேதங்களும் நமக்கு சொல்லுது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த ரிக்வேதத்தை பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா உயர்தரமான அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிக்வேதத்துல பார்க்கலாம். யஜுர்வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு, யஜ்ஞங்கள், யாகங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சாமவேதத்துல பாத்தீங்கன்னா இசை, கச்சேரி, இந்த மாதிரி நடன நிகழ்ச்சி, இத மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாமவேதத்துல பார்க்கலாம். அதர்வண வேதத்துல பாத்தீங்கன்னா மருந்துகள், அடுத்தது நம்மளுடைய தற்காப்பு கலைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர்வண வேதத்தை பார்க்கலாம். இந்த 4மே நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4த்தையும் நமக்கு கொடுத்தவங்க யாங்க அப்படின்னா ரிஷிகள் தான். வேதவியாசர்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்தை வியாசம் பண்ணதுனால வேதவியாசி, தொகுத்து கொடுத்ததுனால வேதவியாசர். அவரே வணங்கி அப்படின்னா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு அவரே விஷ்ணு ரூபம், அவரே வியாசரூபம். வியாசாக விஷ்ணு ரூபாக வியாசரூபாக விஷ்ணவே நமோவை பிரம்மனிதகே வாசிஷ்டாக நமோ நமஹா அப்படின்னு பலவிதமான விஷயங்களை தொகுத்து கொடுத்ததுனால, வேதத்தை தொகுத்து கொடுத்ததுனால அதையே நம்ம மறை அப்படின்றோம். நான்மறை அரங்குகள் ஓங்குக அப்படின்னு நம்மளுடைய 4வர் துதியில வருது. ஆக இந்த ரிஷிகளுடைய சம்பந்தப்பட்ட வேதங்கள், ரிஷிகள் சம்பந்தப்பட்ட ரிஷிகள் ஸ்தாபனம் பண்ண தெய்வங்கள், அதை தொகுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வழிபாடு பண்றோம். ஆக தெய்வ வழிபாடு, அடுத்தது ரிஷிகள் வழிபாடுன்னும் போது ரிஷிகளால தோற்றுவிக்கப்பட்ட, ரிஷிகளால ஆரம்பிக்கப்பட்ட இந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் அப்படின்னா அது இன்னும் மகத்துவமா. அது ஒரு தட்டுல உணவு இருக்கு அப்படின்னா அந்த உணவு ரசிகரமாகவும் ருசிகரமாகவும் இருக்கும் போது தான் நமக்கு அது இன்னும் ஆவலா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக இந்த தட்டுங்கிறது தெய்வம், அந்த தட்டுல இருக்கிற அந்த பிரசாதமானது, அந்த பிரசாதம் இன்னும் மேம்படுத்த கொடுக்கறது அப்படின்னா இது ரிஷிகள் மூலியமா நமக்கு தருது. ஆகவே இந்த தெய்வ வழிபாடு, அதுவும் ரிஷிகள் மூலியமாக வழிபாடுன்னும் போது நமக்கு இன்னும் மகத்துவத்தை கொடுக்குது. எனவே நேயர்களே, நாம் தெய்வ வழிபாடும் பண்ண வேண்டும், ரிஷிகள் மூலியமாகவும் தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்பதே இந்த காணொளி வழியாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க வைக்க வேண்டியது மூதாதையர்கள் சொல்லப்படுகிற பித்ருக்களின் வழிபாடு. தெய்வம், ரிஷி, அடுத்தது பித்ரு. இந்த பித்ருக்களோட வழிபாடை நம்ம அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.